என்னன்னா சினிமாவில் வந்து பெரும்பாலும் நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய இயல்புன்றதை விட ரொட்டீனான லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு, அப்படி தான் நம்ம சொல்லணும். லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு வாழும்போது தான் இந்த மாதிரியான இது வருது. இப்போ தப்பு செய்யும் போதெல்லாம் வந்து மரணம் வருதில்ல. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தா நல்ல ஒரு இதுக்குன்னா ஒரு புது மனுஷனாக வாழும்போது இப்படி நடக்கிறது நான் பார்க்குறேன். பெரும்பாலும் இது இவருக்கு மட்டுமே இல்லை. சினிமாவில் வந்து காமெடி நடிகர்களாக வந்த சந்திரபாபு, சூரியராஜன், நாகேஷ், ஸோ இவங்க இதெல்லாம் ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மதுவுக்கு அடிமையானவங்க தான். கடைசி காலத்தில் மது இல்லாமல் வாழவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ கவுண்ட் பண்ணி விட முடியாது. இல்லை, யாருமே இவங்கெல்லாம் வந்து மது அருந்தவங்க கிடையாது. மரணம் வரலன்றதுனாலே அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. மது அருந்திட்டு வராங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேல் கூட சொல்லலாம். வடிவேல் வந்து அவங்க மனைவி வந்து சென்னையிலேருந்தா நீ எல்லாம் இவனு கூட சேர்ந்து குடிச்சு இதுவாக நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டே போனதாக கூட சொல்கிறாங்க. மதுரைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு. இவரோட சொந்த ஊர் மதுரை தான். அவர் மதுரை தான் படிச்சிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. சென்னை பாடி பில்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து மிஸ்டர் சென்னை, அதே மாதிரி வந்து மிஸ்டர் தமிழ்நாடு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவர் வந்து அவார்ட்லாம் வாங்கினது அவரே சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து ஏதோ அவர் ஐசிஎஃப்பில் வேலைக்கு சேரணுன்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. ரயில்வேல போய் செட்டில் ஆகிடணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பெரும்பாலும் வந்து கேட்டால் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன கேட்டால் நமக்கு ஜாப் வந்து நம்ம வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போய்லாம் நம்ம நினைக்கும் போது முதல்ல அவங்க நினைக்கிறது வந்து ஐசிஎஃப் தான். ஏன்னா ஐசிஎஃப் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய பேரை என்கரேஜ் பண்ணியிருக்கு. என்னுடைய நண்பர்கள் கூட வந்து வெயிட் லிஃப்டராகவும் பாடி பில்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா,